ரோட்டில் ஓட்டினாங்க நாளுங்க சூப்பர் பைக் அளவு கேட்குதுங்க. கிளம்பிட்டாங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டருங்க சோன்மார்க்குக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லடாக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்னு தெரியல. இனிமேல் தான் போய் செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மவுண்டெலாம் வந்து தேவைப்படுதுங்க. திடீர்னு ஒரு சோதனை வைக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோதனை வச்சிருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே வச்சிருச்சு. நான் வந்து அதெல்லாம் வந்து தடையெல்லாம் தாண்டி வந்துட்டேன், ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து எந்த இடத்துல கிடைக்காம இருக்குமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சோதனை வச்சிருச்சுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க எனக்கு. ஆல்ரெடி எனக்கு மைண்டெல்லாம் என்ன தெரியுமாங்க தோணுது, இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. இப்போ மட்டும் தான் ஃபோன் அடிச்சு எல்லாத்தையும் கேட்டேன், இது எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தான்டா, அது பேர் என்னமோ கொசமசா என்னமோ சொன்னாங்க, ஒன்றும் புரியலை. ஆல்ரெடி அது மாதிரி நடந்த மாதிரி இருக்கும், ஆனால் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டே என்னடா இங்கே டிராஃபிக் இவ்வளோ? ப்ரோ அது ஒன் வேங்கிறேன் பாருங்கள், ராங் ரூட்டுங்க வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பைக்கை போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணணுங்க. வாட்டர் சர்வீஸில் தான் மைண்டே ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வந்து ஒரு ஒஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து பைக்கை நான் வச்சுருந்ததே கிடையாதுங்க. அந்தளவு பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து சேரு சகுதி எல்லாமே ஏறிடுச்சுங்க பைக்கில். இங்கே வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு. ஐயா வீடியோ ஒழுங்காகவே வந்திருக்காது. எதுக்குன்னா மைண்டே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அப்செட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கோல்டு வந்துருச்சுங்க, தாங்கவே முடியலங்க. கோல்டும் பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிக்கிச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பேசுகிறப்ப கூட 1000 வாட்டி மூச்சு வாங்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குங்க. நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து -, டிகிரியில் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மைண்டெல்லாம். ரிட்டன் வீட்டுக்காவது போயிடுவோண்டா, இல்லைனா எங்கிட்டாவது வந்து குளிர் இல்லாத இடத்துக்காக போகண்டா அப்படின்ற மாதிரிலாம் வேறு தோணுச்சு. இருந்தாலும் தடை செல்லாடா, அது என்ன தடைகளை உடைத்து சொல்லடா அப்படின்னு வந்து ஒரு பக்கத்து மைண்ட் ஓடிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடு மைண்ட் என்னடானா இதெல்லாம் ஒரு இடமே கிடையாதுடா, அடுத்த வாட்டி வரப்போ பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த வாட்டி வரல அப்படின்னா என்ன பண்ணுறதுங்க? அடுத்த வாட்டி வர முடியாது பட்சத்துக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது வேறு அப்செட்டாக இருக்கும். இல்லை அவ்வளோ தூரம் போனவங்க அதை கவர் பண்ணிடுறோம்டா ஃபுல்லாக அப்படின்னு ஒரு பக்கெட்டு மைண்டு சொல்லுது. நான் எதை தான் சொல்கிறதான் கேட்கணும். ஒரு வழியாக ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், 4000 கிலோமீட்டர்கிட்ட சம்திங் வந்துட்டோம், இனி விடவே கூடாதுடா, இனி பிடிச்சிக்கணும்டா கெட்டியா, இப்போ பிடிச்சிக்கிட்டாதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மைண்டை நல்லா அற வச்சுட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஹீட்ரு ஒர்க்காக நம்பி ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போனார். இனிமேல் வந்து ரூம் தாங்க ஏற்ப எடுக்க முடியும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜாமாவுக்கு பொறுப்பு கிடையாது, அதனால் ரூம் தான் எடுக்கணும். ரூமுக்கு ஒரு பக்கெட் வந்து காசு நல்லா அழியுது, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. என்னடா அது ரோடு நல்ல ரோடு மாதிரி காமிக்கிறீங்க கண்ணுக்கு தூரமாக, பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா பள்ளத்தாக்காக காமிக்கிறீங்க. இதை நம்பி நாங்களும் வந்து ஒரு இப்போ 100க்கு மேலே வந்தோம்னா வந்து ஐயோ கரெக்டாக ஓட்டிரு கைஸ் ஓட்டிருங்க, அதுக்கப்புறம் போய்க்கலாம். அப்பாடா, இது ஒரு வழியாக வந்து டிராஃபிக் ரூல்ஸ் மீறி வந்திருக்கோம். ஃபைன் விழுகணுமா டப்புன்னு எப்படி இருக்கும்? ஒன்றும் நம்மள என்ன காலிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்லங்க, பசிக்குது. ஆனால் ரொம்ப காலெல்லாம் எந்திரிச்சோன்னே ப்ரெஷ் பண்ணோன்னே பசிக்க ஆரம்பிச்சிருது, என்னன்னே தெரியலை. ப்ரோ எந்த பக்கத்து தெரியுமா? கரெக்டாக போங்க. என்னது கிட்னி ஹாஸ்பிட்டலா? கிட்னியாவாடா? எனக்கு புரியலை. கிட்னியா கூட வர மைண்டும் அப்செட் ஆனதில் படிக்க கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது. விடுங்க பார்த்துக்கலாம். ஐஆர்எஃப் லடாக் போகிறோம் அம்பிட்டு தான், சோன்மார்க்கை தாண்ட போகிறோம் அம்பிட்டு தான். அது மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரும் போகாத இடத்தை தொட வேண்டும் என்று ஆசை. அதுவும் உள்ளூரில் எவனும் போனது கிடையாது, அது வேறு வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்குது. உள்ளூருக்குள்ளே யாருமே போனதில்லை அப்படிங்கிறப்ப நம்ம போகிறோம் அப்படின்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுங்க. உண்மையாலுமே ஒரு காசு நம்பிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான டைமில் பார்த்திங்கன்னா வந்து காசு டக்குன்னு அமுச்சு விட்டே இருக்காப்புல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து இது பண்ண முடியுது. இல்லை நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்றாருனா வந்து என்ன பண்ணுறது? மைண்டு எப்படி இருக்கும்? டிப்ரெஷன் ஆயிரும்ல. ஆனால் இப்போ நம்பிக்கையான ஆளுங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா போயிரு தம்பி போயிடுறாடே, போயிடுறா. ஆஹா ஏதோ சொல்கிறாரு உங்கள் மொழியில், அது மட்டும் நல்லா தெரியுது. போ ப்ரோ. ஸ்கல் மாஸ்க் விழுந்துருச்சா? வாட் ப்ரோ? ஹெல்மெட் போடணுமா? ஹெல்மெட் போட சொல்கிறாங்க, அதை கூட கவனிக்காமல். வாட் பாய்? ஹெல்மெட் स्कल मास्क ओ ओके बाय
ஓகே ஓகே. ஸோ என்ன சொல்கிறாருனாங்க எனக்கே தெரியலை, நான் ஊன் தலையாடிட்டு வந்துட்டேன், அவ்வளோதாங்க. எனக்கு அதெல்லாம் புரியலைங்க. இங்கிலீஷில் சொன்னால் கூட கொஞ்சம் ஓரளவு புரியும். ஸோ பெட்ரோல் என்னடா பெட்ரோல் இவ்வளோ பெரிய குடியா நான் டே சிரிச்சானே, உன்னை நேத்தாண்டா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். இது என்ன மாடிஃபைடு, இது பயங்கரமாக இருக்குது. கிரே கலரை மட்டும் லைட்டாக கொடுத்து வந்து இது பண்ணியிருக்காருங்க. ஆனால் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் வந்து வாழ்க்கையை அனுபவிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எதுக்குன்னா தெரியலை, ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. விடுங்க, என்ன பண்ணுறது. எந்த பக்கம் தெரிஞ்சால் கூட போகலாம், ரூட்டும் தெரியலை. முன்னாடி போனால் தான்ப்பா ரூட்டு தெரியும். ஓகே, AR5 போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அசசரிஸ்லாம் வாங்கிட்டு சர்வீஸ் ஷாப்பில் போய்ட்டு பைக்கு வச்சு சர்வீஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு வீடியோவாக போடுவாங்க. AR5 டனலுக்குள்ளே வந்துட்டேங்க. டனலுக்குள்ளே வந்துட்டோம் பாய். அப்பாடா, என்னடா அது உள்ளே வந்தோன்னா வேகுது, ஆனால் வெளியில் போனால் குளிருமே. அப்படி ஒன்று இருக்குது AR5, அது தெரியுமா? அது வேற தெரியாதனமாக உள்ளே போந்துட்டோம். ஒரே கிளைமேட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா பரவாயில்ல. ப்ரோ சிக்னலே வரல. ப்ரோ. டனலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னா நம்ம வேலையை தான் எப்பவுமே காமிப்போம். அதாவது டாப் ஸ்பீடை செக் பண்ணி பார்ப்போம். ஒன்னா சவுண்டுங்க, சூப்பர் பைக் அளவு கேக்குதுங்க. ஆஹா, அருமையா இருக்கு சவுண்டு, பயங்கரமா இருக்கு. ஐயோ, இதுல இன்லைன் போர் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், தெறிக்க விட்டுருங்க. பயங்கரமா இருக்கு. ஐயோ, குளிர வர ஆரம்பிச்சிருச்சு. சவுண்டு பிச்சு கேக்குங்க. ஓகேங்க, டனலை தாண்டிட்டுனா வந்து ஐயோ போய் குளிர ஆரம்பிச்சிருச்சு. டனலை தாண்டிட்டு ஏதோ டீ ஷாப்பில் போயிட்டு நின்றுட்டு நான் அப்படியே விளாக கண்டினியூ பண்ணுறேங்க. பாருங்க AR5 எப்படி இருக்குன்னு. அச்சோ, அல்டிமேட்டாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கு, வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி. ஐயோ சான்ஸே இல்லைங்க. வானம் எப்போதும் வீடு. ஆஹா, இதாண்டா ரோடு. இந்த மாதிரி ரோட்ல ஓட்ட நாங்க 4 வருஷம் 5 வருஷம் காத்திருந்தது லே-லடாக்காண்டி தான். இத்தனை கனவு பார்த்தீங்கன்னா வந்து லே-லடாக்காண்டி தான். எப்போடே எத்தனை நாள் கனவுடா. ஒரு 4000 ரூபாய் காசு இல்லாம ஒரு மேகமலை ட்ரிப்ல என்னை ஒதுக்கி விட்டீங்க. இப்போ பாரு, நான் லடாக்ல இருக்கேன், நீங்கள் வந்து இன்னும் இதாக இருக்கீங்க. நான் வந்து இதை வந்து ஒரு லெவல் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லணும்னா வெயிட்டிங், இத்தனை நாள் வெயிட்டிங்லாம் இருந்தது இதுக்கு தான். இதை சொல்லணும் அப்படின்னு தான் நான் வெயிட்டிங்ல இருந்தேன். இந்த இடத்துல சொல்லணும் தான் நான் வெயிட்டிங்ல இருந்தேன். எப்படே ரிவெஞ்ச் பயங்கரமா இருக்கா. எப்படி ரிவெஞ்ச்? லே-லடாக் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேங்ல நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் லே-லடாக் வந்திருக்கேன். ப்ரோ நேரா ப்ரோ, நேரா ப்ரோ, இதுக்காண்டி தாண்டா வந்திருக்கேன். எதிர்பார்க்கல, நான் இப்படி வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. ஓ டே என்னடா அது. அப்பா